இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேஸ்ன்னு சொல்ல முடியும். மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறது. ஏன்னா வந்து இதில் வந்து இன்ஃபர்டிலிட்டி, ஏஜ்டு பேஷண்ட்டு, ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது, கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் வந்து அங்கே வெளியிலே வந்து அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பேஷண்ட், அவங்க வெளியூர்லேயே வந்து பார்த்துருக்காங்க. எக்ஸ்ரே மட்டும் எடுத்திருக்காங்க. டபுளாக யூட்ரஸ் இருந்திருக்கு, ஒரு மிஸ்கேரேஜும் ஆயிருக்கு. பட் ஆனால் இதை பற்றி அதுக்கு மேலே அங்கே வந்து டீட்டெயிலாக பார்க்கவும் முடியல, எதுவும் செய்ய முடியாதனால பேஷண்ட் நம்மளை பார்க்க வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே எவாலுவேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவங்களுக்கு வந்து யூட்ரஸில் வந்து கர்ப்பப்பையில் கட்டியும் இருக்குது, கர்ப்பப்பையும் ரெண்டாக டிவைட் ஆகிடும். ஸோ அது வந்து யூட்ரைன் செப்டம் அப்படின்னு சொல்லுவோம், பர்த் டிஃபெக்ட். அது கூட வந்து இந்த ஃபைப்ராய்ட்ஸ்ங்கிறது ஏஜ் ஆக வர கட்டிகள் தான். ஸோ இது ரெண்டுமே கம்பைண்டாக இருந்தது. ப்ளஸ் அவங்களுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணவும் முடியாது. எவாலுவேஷன், அதாவது அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி நம்ம ஜிபிஆரில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், ப்ராப்பராக அசஸ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா சேஃப்டி தான் முக்கியம். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக சுகர்ஸ் இருந்தது, ரத்த கொதிப்பும் இருந்தது, இதனால் லிவரில் ப்ராப்ளம் இருந்தது. பட் இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நார்மல் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த சர்ஜரியை வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி வித் ஹை ரிஸ்கோடவே தான் நம்ம எடுத்தோம். சர்ஜரிக்கு அப்புறம் இப்போ யூட்ரஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து ஹை சான்சஸ் இருக்குது. நன்றி, வணக்கம்.